வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் 7ஆம் முறையாக ஆட்சி அமைக்கும். தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி. வே. கணேசன் பேச்சு. கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொமுச அலுவலகத்தில் திமுக கடலூர் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி. வே. கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளரும் தமிழ்நாடு அரசு தாட்கோ தலைவருமான இளையராஜா கலந்து கொண்டு கடலூர் மேற்கு மாவட்டம் பண்ருட்டி, நெய்வேலி, விருத்தாசலம், திட்டக்குடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த ஒன்றிய, நகர, பேரூர் கழக இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களிடம் கள ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி NLC தொமுச பொருளாளர் அப்துல் மஜீத் தாயார் நூர்ஜான் ரைமத் மறைவை ஒட்டி அமைச்சர் சி. வே. கணேசன், சபா ராஜேந்திரன் MLA, தொமுச தலைவர் ஞானஒளி, பொதுச் செயலாளர் குருநாதன், அலுவலக செயலாளர் சீனிவாசன், தொமுச நிர்வாகிகள் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர்.